இவர் சினிமாவில் பாடியிருக்காருங்க. அது இல்லாமல் ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணிட்டு இருக்காரு. அடுத்த வாரம் ரிலீஸ் ஆக போகுது. இன்னைக்கு காலையில் உங்களை அத்தனை பேர் சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். இன்றைய நாள் எளிதாக அமையட்டும். அனைவருக்கும் மேதின நாள் வாழ்த்துக்கள். நம்மளை பொறுத்தளவுக்கு என்னன்னா, வாழ்க்கையில் எத்தனையோ கஷ்டம் நஷ்டம் இருக்கும், நம்மளுக்குள்ள எத்தனையோ உணர்ச்சிகள் இருக்கும். நம்மளோட கஷ்டங்களை பகிர்ந்துக்கிறதுக்கு யாராவது ஒருத்தர் வேணும் அப்படின்னு சொல்லி சொந்தக்காரனுக்கே ஃபோன் பண்ணா கூட எனக்கு டைம் இல்லைன்னு சொல்ற டைம்ல இந்த மாதிரி உறவுகள் மேம்படட்டும் அப்படின்னு சொல்லி எனக்காக இல்லை நம்மளுக்காக எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க இல்லையா, அதை பார்க்குறப்ப ரொம்ப பெருமையா இருக்கு, சந்தோஷமா இருக்கு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். இந்த உறவுகள் மேம்பட டாக்டர் KJ யேசுதாஸ் பண்ண ஒரு அருமையான பாட்டு. இந்த பாட்டை நான் இப்போ ப்ளே பண்றேன். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. நெஞ்சிலே பாரம் உனக்காகவே நானும் சுமை தாங்கியாய் தாங்குவேன். உன் கண்களின் ஓரம் எதற்காகவோ ஈரம், கண்ணீரை நான் மாற்றுவேன். வேதனை தீரலாம், வெறும் பனி விலகலாம். வெண்மேகனே புது அழகிலே நாளும் இணையலாம். உறவுகள் தொடர்கதை, உணர்வுகள் சிறுகதை, ஒரு கதை என்று முடியலாம், முடிவிலும் ஒன்று தொடரலாம். இனி எல்லாம் சுகமே. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால், காணாத கண்களை காண வந்தால், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால், பெண் பாதை நெஞ்சிலே ஆட வந்தால், பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தால், காணாத கண்களை காண வந்தால், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தால், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தால். மேலாடை தென்றலில் பூவாடை வந்ததே, மேலாடை தென்றலில் பூவாடை வந்ததே, கையோடு வளையலும் ஜல் ஜல் ஜல், கண்ணோ
காணாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா, அச்சமா நாணமா இன்னும் வேண்டுமா, அஞ்சினால் நெஞ்சிலே காதல் தோன்றுமா, மிச்சமா மீதமா இந்த நாடகம், மென்னையே பெண்ணையே வா வா. பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். நிலவிலே நிலவிலே சேதி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா, நிலவிலே நிலவிலே சேதி வந்ததா, உறவிலே உறவிலே ஆசை வந்ததா, மறைவிலே மறைவிலே ஆடலாகுமா, அருகிலே அருகிலே வந்து பேசுமா, பாடாத பாட்டெல்லாம் பாட வந்தாள், காணாத கண்களை காண வந்தாள், பேசாத மொழியெல்லாம் பேச வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள், பெண் பாவை நெஞ்சிலே ஆட வந்தாள். First token assist number 23 2 plus 3 5 ஒரு நிமிஷம் இருங்க யாருன்னு பாத்துக்கலாம் வந்து வாங்கிக்கோங்க அவர் 23
எக்ஸ்போர்ட் அவரு ஃபாரின்ல இருக்காரு, அதனால அதுக்கு பதிலா வேற இன்னொரு டோக்கன் எடுத்துக்கோங்க. பழனிசாமி கே சப் கான்ட்ராக்ட். சார் புடை சினிமா ராஜேந்திரன் சார் வாழ்த்துக்கள் பழனிசாமி சார். சார் நன்றி. அடுத்த டோக்கன் ஃபிஃப்டி ஒன் யாருன்னு பாருங்க. செந்தில் முருகன் ஒர்க் ஸ்டடி. சார் ஐயர்கே சார், அவரோட பெட்டு செந்தில் முருகன். அறுபது நம்பர் 60 61 சுரேஷ் குமார் கே குவாலிட்டி அஷூரன்ஸ். சுரேஷ் குமார் கே குவாலிட்டி துண்டு கொடுத்துடலாம். போத்தி விடுங்க. நன்றி நன்றி. அடுத்தது அவங்க 98 செல்லதுமா செல்லது சூட கொண்டாட்டாங்க 48 சாரி 40 நான் போல அவங்க சொன்னது. கப்பு கொடுக்குறவங்களையும் கப்பு வாங்குற மாதிரி மிஸ்டர் ராஜேந்திர சார் ப்ரொடக்ஷன் மேனேஜர். தேங்க்யூ சார், தேங்க்யூ. 76 இருக்கான்னு பாருங்க. 76 இருக்கா? 76. அது ஒரு சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் ஐஏஎஸ் சாருக்கு யாருக்கு தெரியும் பாருங்க. ஐயர்கே சார் நன்றிங்க. அடுத்தது ரொம்ப வருஷம் அந்த லாஸ்ட் இயர் ஃபுல்லாக எலெக்ஷன் சர்வீஸாக தள்ளிட்டு போனாங்க. இந்த வருஷம் வரலையேன்னு பார்த்தேன், வந்துருச்சு. எனி கேஸ் எஸ் எஸ் ஆரம்பிங்க. செம்பியம் எல்லாரும் ஓ போடுங்க. இஎன்எஸ் நெக்ஸ்ட் ஆப்பு ஜென்ஸ் எடுக்கிறதுக்காக எல்லாரோட கோரிக்கை. ஏன்னா லேடிஸ் வந்து மனசு டவுட்டாக இருக்கு. நம்பர் 45 அதுவும் இஎன்எஸ் போது ஸ்டார்ட் வித் எஸ். எனி கெஸ் சாரிங்க பாருங்க. குரூப் பெருசு ஏண்டஸ் குரூப் பெருசு குவாலிட்டில இருந்து ஈல்ட் மாறிடுச்சு. நாங்க 40 மேல தான் வருது.
நான் சொன்னதை சரிங்க பாருங்க. சரிங்க பாருங்க. சரி யாராவது சரிங்க பாருங்க. 56 நம்பர் 56 இது வந்து செங்கல் பத்தி வரும். சார் வாங்க. இங்க பாருங்க சார். ஹலோ. ஸ்ட்ரென்த் குறைஞ்சிருக்கு. அதில் நிறைய டிபேட் போயிட்டு இருக்கு. என்னோட நிறைய பேர் பேசுறாங்க, என்னுடைய புது பீப்புள் ஆர்கனைஸ் பண்றவங்களோட நியூஸ் வருது. பட் அந்த இதெல்லாம் குறையெல்லாம் தீர்த்துறோம். நெக்ஸ்ட் இயருக்கு இந்த 69 ஒரு 150 கிராஸ் பண்ணுவோம். நான் என்னுடைய பங்களிப்பு இதில் வந்து ரொம்ப கம்மி. நான் நெக்ஸ்ட் இயர்ல இன்னும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி என்னுடைய கான்டாக்ட்ஸ் அப்ராட்லேயே நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கொண்டு வரேன். கொஞ்சம் ஒரு 150% வந்ததுன்னா கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். நிகழ்ச்சியும் நம்ம நிறைய விரிவடைஞ்சு போகணும்னு எதிர்பார்க்குறேன். ஸோ நெக்ஸ்ட் இயர் கொஞ்சம் கோவர்மெண்ட் பண்ணுங்க. நாகராஜ் இந்த ஒரு மாசமா எவ்வளோ கஷ்டப்படாதுன்னு எனக்கு தெரியும். டெய்லி நிறைய கவிதை, நிறைய ஒரு இன்புட்ஸ் எல்லாம் போட்டு அந்த 40லேருந்து 50 போகவே இல்லை. ஒரு மாசம் வரைக்கும் 35 to 40 இருந்தது. அந்த 40 to 65, 70 வந்தது காரணம் வந்து பியூர்லி நாகராஜ். ஸோ அந்த நாகராஜோட எஃபர்ட் மட்டும் இல்லாமல் நம்ம எல்லாரோட எஃபர்ட் வந்து இந்த 69 150 கொண்டு போவோம். ஏன்னா நம்மளோட குரூப் 240 நம்ம குரூப் மெம்பர்ஸ் அட்லீஸ்ட் அதில் ஒரு 3/4 வரும். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ.